ஒரு நாள் அவள் மனம் உடைந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றாள். அவளை ஊரின் பெரிய மருத்துவமனையில் சேர்த்தனர். அதே நேரம் அந்த மருத்துவமனையில் மருத்துவ முகாம் நடத்த வந்திருந்தார் மதன். அவளை பார்த்தது ஓடிப்போய் நடந்ததை கேட்டு மதன் அழுதான். கீதா, என்னை எதற்காக சந்தேகப்படுறீங்க? நான் இன்னும் உங்களை தான் காதலிக்கிறேன். என் அன்பு மாறவே மாட்டேன். அந்த வார்த்தைகள் கேட்டு கீதா நலம் பெற்று மீண்டாள். வினை பிறகு சிரித்தபடி சொல்லிவிட்டான். நான் கிண்டலாகத்தான் சொன்னேன். அது இவ்வளவு சீரியஸாக போகும் என்று எனக்கு தெரியாது. பின்னர் இருவரும் தங்கள் காதலை வீட்டில் சொன்னார்கள். ஆனால் இரு குடும்பமும் எதிர்த்தது. கீதாவின் தந்தை, அவர் டாக்டர். நம்ம குடும்பம் ஏழை. அவர் உனக்கு பொருத்தமில்லை. நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கூறினார். மதனின் குடும்பமும் சம்மதிக்கவில்லை. ஆனால் மாதனின் தந்தை எப்போதும் மகனுக்கு தோழனாக இருந்தார். மதன் தனது காதலை தந்தையிடம் பகிர்ந்தான். அந்த தந்தை மனம் மாறி கீதாவின் தந்தையிடம் சென்று, இது சாதி, காசு, பணம், அந்தஸ்து பற்றிய விஷயம் அல்ல. உண்மையான காதல் அவர்கள் எங்க மேல வச்சிருக்கிற மரியாதையால தான் எங்க கிட்ட சம்மதம் கேட்டு நிக்கிறாங்க என்று கூறி சமாதானப்படுத்தினார். இறுதியில் இரு குடும்பமும் இணைந்தன. மதன், கீதா இருவரும் திருமணமானார்கள். காதலும் புரிந்துணர்வும் நிறைந்த வாழ்க்கையை நடத்தினார்கள். இது ஒரு உண்மை கதை. நீங்கள் ஒருவரை உண்மையோடு நேசித்தால் எந்த தடையும் வந்தாலும் காதலே வெற்றி பெறும். உண்மையான அன்பு எப்பொழுதும் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும்.